கால்பந்து ஒன்று கோல் போஸ்டிற்கு பக்கவாட்டில் கோல் கீப்பரை தாண்டி அவுட்டிற்கு செல்கிறது. கோல் கீப்பர் நடுவர்களை நோக்கி அவுட் கேட்கிறார். ஆனால் கத்தார் அணியை சேர்ந்த அல் ஹாசன் பந்தை ஆடுகளத்திற்குள் இழுத்து மற்றொரு வீரரான ஐமனிடம் தர அவரும் கோல் வலைக்குள் தள்ளுகிறார். நடுவர்கள் இதை கோல் என்று அறிவிக்கிறார்கள். இந்திய அணியோ செய்வதறியாது திகைக்கிறது. நடுவர்களிடம் முறையிடுகிறது. நடுவர்கள் கலந்து ஆலோசித்து இதை கோல் என்று உறுதி செய்கிறார்கள். VAR எனப்படும் வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரி முறை இந்த இரண்டாம் சுற்று தகுதி போட்டிகளில் இல்லாத காரணத்தால் இந்திய அணி தொடர்ந்து விளையாட நேரிட்டது. அதாவது அவுட் என்று அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு பந்தை கோல் என்று நடுவர்கள் அறிவிக்கிறார்கள். இம்முடிவு கத்தார் அணிக்கு எதிராக 1-0 என்று முன்னணியில் இருந்த இந்தியாவிற்கு ஒரு பேரடியாக வந்து இறங்குகிறது. இப்படி ஒரு காட்சி நேற்று இந்தியாவிற்கு எதிராக 2026 ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக நடத்தப்பட்ட இரண்டாம் சுற்று தகுதி போட்டிகளில் நடந்தேறியது. இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டதன் மூலம் இந்தியா தகுதி சுற்றின் 3வது கட்டத்திற்கு முன்னேற முடியாமல் கால்பந்து உலகக்கோப்பை கனவை இழந்து நிற்கிறது. இந்திய கால்பந்து ரசிகர்கள் இதை கத்தார் அணி வெற்றி பெறுவதற்காக இந்தியாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று வர்ணிக்கிறார். இதில் தோற்றதன் மூலம் 2027 ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் நடக்க இருக்கும் ஆசிய கோப்பைக்கான கால்பந்து போட்டிகளில் நேரடியாக பங்கேற்கும் வாய்ப்பை இழந்து தகுதி சுற்றிற்கு இந்திய அணி தள்ளப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு இழைக்கப்பட்டிருக்கும் இந்த அநீதி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான காணொலிகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.